என்னோட நண்பர் வந்து சிற்றரசங்கிறவர் திருக்கடையூரில் ஒரு ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருக்காரு. நல்ல ஒரு மனிதர். குடிப்பழக்கம்லாம் அவருக்கு அதிகமாக கிடையாது. அது உடல் ரீதியாகவும் அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி மதியானம் நம்ம மணமகிழ் மன்றங்கிற பேரில் விளையாட்டு மைதானம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மயிலாடுதுறை விஜய் ஆட்டு பக்கத்தில் உள்ளே போய் நாங்கள் நண்பரும் இன்னொரு கூட உள்ள இன்னொரு கிரேட்டுங்கிற நண்பரும் சரக்கு சாப்பிட்ருக்காங்க. மதுபானம் அருந்தும்போது அவங்க முதல்ல ஒரு கோட்டரை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. மறுபடியும் ஒரு கோட்டரை வாங்கி சாப்பிடும் போது அதில் ஒரு பூச்சி புழு கடந்திருக்கு. அதை சாப்பிட்ட உடனே என் நண்பர் வந்து சிற்றரசுங்கிற வந்து மயங்கி விழுந்து அந்த மதுபானத்தால் பாதிக்கப்பட்டு வாயில நுர தள்ளி ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் ஆகிட்டார். நான் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நண்பர் ஃபோன் அடித்தோடனே உடனே உள்ளே போய் விசாரித்து திரும்பி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணோம். இப்போ நண்பருக்கு வந்து 48 மணி நேரம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதான் சொல்ல முடியும் சொல்கிறாங்க. அதனால் அந்த பாருக்கு வந்து அரசாங்க பாரா தனியார் பாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் தெரியல. அந்த பாருக்கு அங்கேயும் இருக்கானே எங்களுக்கு தெரியல. எல்லோரும் தொடர்ந்து மக்கள்லாம் போய் சாப்பிட்டு தான் இருக்காங்க. சாதாரண மதுபான அரசாங்க கடையோடு அவங்க 20 ரூபா அதிகமாக வாங்கி அந்த பாரை நடத்தி வராங்க. ஓனர் வந்து கேட்டால் காரைக்கால் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யார் ஓனர், என்ன நிறுவனம், எப்படி நடந்து வருது, இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இல்லை அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குதா, மறைமுகமாக நடக்குதா என்னன்னு தெரியல. அதாவது அந்த மதுபான கடையை உடனடியாக இழுத்து மூடணும். அது வந்து அரசாங்க சரக்காங்கிறதுனாலே மதுபானங்கிறதுனாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது அரசாங்கம் நடத்துதா இல்லை அரசாங்கத்தை தயாரிக்கப்பட்ட மதுபானங்களா இல்லை இவங்களே தயாரிக்கிறாங்களா, இவங்களே தயார் பண்ணி அரசாங்க சிக்கரை ஒட்டிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் உடனடியாக தமிழக அரசு மயிலாடுதுறை நகராட்சி உடனடியாக எங்கள் தலையிட்டு மாவட்ட ஆட்சியர் உடனே தலையிட்டு இந்த மதுபான கடையை உடனடியாக இழுத்து மூடணும். இந்த பாதிக்கப்பட்ட நண்பருக்கு உயிரை மீட்டு தரணும். தக்க தன்மானத்தை வழங்கணும். உடனடியாக அந்த பாரை உடனே இழுத்து மூடணும்னு தமிழக அரசுக்கு மேற்பட வேண்டி கட்டி கொடுக்குது. இப்போ அந்த பாரில் வந்து தமிழ்நாடு அரசோட ஒயின் ஷாப்பில் ஒரு சரக்கை தான் வாங்கி விற்கிறாங்க. மேலே 20 ரூபா அதிகமாக வாங்கி விற்கிறாங்க. வாட்டர் கப்பெல்லாம் ஃப்ரீயாக கொடுறாங்க. சுண்டல் ஒன்று தராங்க. இதனாலே மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபேன் வசதிக்காகவும் டேபிளுக்காகவும் அவங்க போய் சாப்பிட்றாங்க. அது தமிழ்நாடு அரசு சரக்கா இல்லை இவங்களே? ஆனால் விடிய அந்த ஒயின் ஷாப் திறந்து தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாம் பாருமே வசதி வச்சு டேபிள் சேரு, டைனிங் டேபிள், கட்டில், மெத்தை எல்லாமே வச்சுருக்காங்க. சீட்டு கட்டு, போக்குவரத்து, அந்த கேரம் போர்டு எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு 20 பேர் கொண்ட குழு அந்த ஒயின் ஷாப் உள்ளே தங்கியிருக்காங்க. அதனால் நைட்டில் அதை கலப்படம் பண்ணுறாங்களா இல்லை அரசாங்கத்து சரக்கு தானா, இல்லை அவங்களே கலப்படம் பண்ணி வேறு ஏதாவது சரக்கு எங்கேயோ வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு சீக்கிரம் ஒட்டிட்டு விற்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசு ஒயின் ஷாப் தானுங்கிற முதல் அங்கீகாரங்கள் வேணும். அப்படி அங்கீகாரம் தெரிய வரையும் இந்த ஒயின் ஷாப் மதுபான கடையை இழுத்து மூடணும். தலையிட்டு இது நடவடிக்கை மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.